சீக்கிரம் மாறனாதா, சீக்கிரம் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1852வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 4வது மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அநேகருக்கு லீவு விட்டுட்டாங்க, பல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க. பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அதை மாத்திரமல்ல, இந்த இயற்கை மாற்றத்தினால பிள்ளைகளுக்கு எந்த நோய் பரவக்கூடாது, பலவீனப்படக்கூடாது, நல்ல சுகபலனோடு இருக்கும்படியாக சிறு குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். தேவன் பாதுகாப்பாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே உயிர்த்தெழுந்த இயேசு திபிரிய கடலிலே அவர் மறுபடியும் சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். இயேசு சீஷர்களுக்கு தரிசனமான இந்த தரிசனம் 3வது முறையாக தரிசனமாகிறார். இயேசு திபிரிய கடலிலே மீன் பிடித்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு அவர் தரிசனமானாலும் அவர்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு மீன்களை பிடிக்கின்றனர். சீமோன் பேதுரு சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன். சீமோன் பேதுரு சும்மா இல்லை, ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். மற்ற சீஷர்களும் நாங்களும் உம்மோடு கூட வருகன்னு சொல்லி 7 பேர் மீன் பிடிக்கிறாங்க. இன்னைக்கு 1-2 பேர் சேர்ந்தாலே ஒரு மனம் வராது. ஆனா அந்த 7 பேர் சேர்ந்து ஒற்றுமையா மீன் பிடிக்க போறாங்க. அவங்களுக்குள்ள வேலை செய்வதில் எவ்வளவு ஒற்றுமை பார்த்தீங்களா? ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கரையிலே நின்றார். அவர் இயேசு என்று அறியவில்லை. இவர்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு மீன்களை பிடிக்கின்றனர். வலையில ஒண்ணு கூட அகப்படல. இப்போ இயேசு வலதுபுறமாக போடுங்கள் என்று சொல்கிறார் வலைய. ஆனால் அதே கடல்ல வலைய போட்டா 153 பெரிய மீன்கள் அதே வலையில படுகிறது. இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த உடனே அந்த பெரிய மீன்கள் அகப்படுகிறது. மறுபடியும் இயேசுவின் ஊழியத்தை செய்வதற்காக இந்த அற்புதத்தை இயேசு செய்கிறார். அவர்கள் இயேசு என்று அறியாதிருந்தார்களாம். சில நேரங்கள்ல நம்ம கூட இயேசு நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும் போது இயேசு என்று அறிய மாட்டோம். நல்ல சர்ச்சைக்கு போய் தேவனை ஆராதிச்சிருப்போம், நல்ல பாட்டு பாடி உயர்த்திருப்போம். ஆண்டவர் ஏதாவது ஒரு விதங்கள்ல நமக்கு அற்புதம் செய்வார். அத பல நேரங்கள்ல அந்த சீஷர்களை போல அறியாம இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில சில தோல்விகள் வருகிறது. ஆனா இங்கே அற்புதம் செய்தவர் இயேசு. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால 153 மீன்கள் அதே வலையில, அதே கடல்ல, அதே கண்கள் மத்தியில இயேசு அற்புதம் செய்கிறார். இயேசு சொல்கிறார், இப்பொழுது பிடித்தவற்றை சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று சொன்ன உடனே அவங்க சில மீன்களை கொடுக்குறாங்க. அப்பத்தையும் மீனையும் அவர் சாப்பிடுகிறார். எல்லாரும் போஜனம் பண்றாங்க. இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களுக்கு தரிசனமானாலும் சீஷர்கள் சும்மா இல்லை. சீஷர்கள் சுறுசுறுப்போடு வேலை பார்த்தனர். நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை அறிய வேண்டும். சில அற்புதங்கள், அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். அதை அறிந்த பிறகு அவருக்காக ஏதாவது ஒரு விதத்துல ஊழியங்களை செய்ய வேண்டும். ஆகவேதான் அவர் இந்த மாதிரி அற்புதங்களை செய்கிறார். அநேக நேரங்கள்ல சிலர் எப்படின்னா, ஆண்டவரே இந்த அற்புதங்களை செஞ்சா நான் உமக்கு ஊழியம் செய்வேன்னு சொல்லி ஒருத்தனை பண்ணுவாங்க, சில முடிவு எடுப்பாங்க, சில சாட்சி சொல்லுவாங்க. ஆனா காலங்கள் மாற 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 ஊழியம் செய்ய மாட்டாங்க. இந்த சீஷர்களை தேவன் அப்படியே விடல. உயிர்த்தெழுந்த பிறகும் இவர்களுக்கு 3வது முறை தரிசனமாகிறார், அற்புதங்களை செய்கிறார். உங்க வாழ்க்கையில நிச்சயம் இயேசு அற்புதம் செய்ய போகிறார். உங்களுக்கு சுகம் கொடுத்தது உண்மை, உங்களை ஊழியத்துக்கு அழைச்சது உண்மை, நீங்க இதுவரை கர்த்தருடைய கரத்தில் இருப்பது உண்மை. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்காக ஏதோ ஒரு காரியம் செய்ய போகிறார்.
நீங்க செய்கிற ஊழியத்தினால அநேகர் மாற்றப்பட போறாங்க, அநேகர் குணமாக்கப்பட போறாங்க. உங்க மேல தேவனுடைய வல்லமை இருக்கிறது. நீங்களும் நானும் இன்றைக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் அற்புதங்களை பெற்றாலும் உமக்காக ஏதாவது ஒன்று செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க என்று சொல்லி ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சீஷர்களுக்கு மறுபடியும் நீர் அற்புதம் செய்கிறீர். சீஷருடைய வருகைக்காக அற்புதம் செய்வதற்காக நீர் கரையில நின்றீர். ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வேலையை செய்ய மாட்டார்களா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறீர். அவருடைய ஏக்கத்தை தணிக்கிற, உங்களுடைய ஏக்கத்தை புரிந்து கொண்டு நாங்கள் உங்களுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. தொடர்ந்து தேவ கிருபையில பிறகு உதவி செய்யுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு எங்களோடு கூட இருப்பதினால் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தருவார் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் செயல்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, சரீர ரீதியாய், மன ரீதியாய் பிரச்சனையோடு இருக்கிறவர்களுடைய எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். இவங்க துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இவர்கள் மேல் பிரியமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் அற்புதமாய் நடத்தும். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி மொழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.